ஓகே, கேட்குதான்னு தெரியலையே. ஓகே, கேட்குன்னு நம்புகிறேன். இது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பாதியில் கட் ஆயிடுச்சுல, April 17 தானே. இதில் வந்து 5 நியூஸ் வந்து கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 6ஆவது நியூஸில் வந்து பார்ப்போம். 6 நியூஸ் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படி தானே. சரி, 7ஆவது நியூஸ்லேருந்து பார்ப்போம். அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ISSF, அதாவது இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட ஒரு வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கு. எங்கே வச்சு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பெயினில் கிரனாடா அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். திருப்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு ஷூட்டிங் வேர்ல்டு கப், சரியா? அதாவது பிஸ்டல் ஈவெண்ட் தான் இது ஈவெண்ட்டு. இதில் வந்து இந்தியா வந்து 3வது இடம் வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சைனா வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து 13 மெடல், அது வந்து 8 கோல்டு. 2வது வந்து ஜெர்மனி வந்திருப்பாங்க, அவை வந்து 1 கோல்டு 1 சில்வர். இந்தியா வந்து ஒரே ஒரு மெடல் தான் வந்து வாங்கியிருக்கும், அதுவும் கோல்டு தான், சரியா? இல்லை இதுதான் சிறப்பம்சமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டிங்கன்னா மிக்சடு ஈவெண்ட்டில் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. மிக்சடு ஈவெண்ட்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு டீமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து மிக்சடு ஈவெண்ட்டு. இதில் வந்து இந்தியா சார்பா அந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல்லாக் அப்படின்னு ஒருத்தவங்களும் முகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்களும், ஓகேவா? இவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க, ஜூனியர் வேர்ல்டு ரெக்கார்ட், சரியா? கிட்டத்தட்ட வந்து அவன் ஃபைனலில் மட்டும் எவ்வளோ பாயிண்ட் அந்த சுடுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து எடுத்திருப்பாங்கன்னா 487 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனில் மிக்சடு ஈவெண்ட்டில் ஜூனியர் கேட்டகிரியில் யாருமே இவ்வளோ பாயிண்ட் வந்து எடுத்ததில்லை ஃபைனலில். இவங்க தான் இந்த ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 487 வந்து 2வது பிரிக்கிறாங்க. இந்த முகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 244.7 கரெக்டாக தானே பேசுகிறேன்? பல்லாக் அப்படின்னு ஒருத்தவங்க 243 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து ரெக்கார்டு வந்து வச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த நிஜினா அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து கமோலோ அப்படின்னு ஒருத்தவங்களும் 481 பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. அவங்களோட ரெக்கார்டை இவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகே தானே? அடுத்த விஷயம் போனோம். அதை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்த விஷயம், இது வந்து செஸ்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், நான் திருப்பி சொல்லிடுறேண்ணே. செஸ்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கேண்டிடேட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, FIDE மாஸ்டர்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? உனக்கு வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா? உன்னோட ரேட்டிங் வந்து 2200 ரேட்டிங் வந்து நீ வந்து அந்த செஸ்ல வந்து ரேட்டிங் எடுத்துட்டேன்னா உன்னை வந்து கேண்டிடேட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அடையாளம் வந்து படுத்துவாங்க. அதே இது 2300 ரேட்டிங் வந்து நீ எடுத்துட்டேன்னா FIDE மாஸ்டர் அப்படின்ற ஒரு அடையாளம் வந்து கிடைக்கும். அதே இது கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷனல் மாஸ்டர், இது ரெண்டுக்கும் நீ பாயிண்ட் எடுக்கிறத தாண்டி ஒரு 3 நாம் வந்து வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் மாஸ்டரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 கிரைட்டேரியா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து FIDயோட ரேட்டிங் வந்து 2400 இருக்கணும். இது ஒரு கிரைட்டேரியா. இது மட்டும் இருந்தால் மட்டும் உனக்கு வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2வது கிரைட்டேரியா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தம் வந்து நீ வந்து 3 நாம் வந்து அடிக்கணும், சரியா? நாம்னா என்ன தமிழ்ல? நாம், ஓகே பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து ஒரு 3 நாம் வந்து அடிக்கணும், சரியா? அது எப்படி அந்த 3 நாம் வந்து அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாமும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த FIDE கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட், சரியா? அது எத்தனை மேட்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9 மேட்ச் வந்து அந்த டோர்னமெண்ட்ல வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த 9 மேட்ச்ல நீ ஜெயிக்கிறியா தோக்கலையா அதெல்லாம் விஷயம் இல்லை, சரியா? நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 9 மேட்ச்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து யார் வந்து பங்கேற்பான்னு கேட்டிங்கன்னா இந்த 9 பேரில் ஆல்ரெடி 2400 பாயிண்ட் மேலே எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த 9 மேட்ச்லேயும் வந்து இருப்பாங்க. உன்னையும் தாண்டி இன்னும் ஒரு 8 பேர் 2400 பாயிண்ட் வந்து எடுத்தவங்க வந்து இந்த இதில் வந்து இருப்பாங்க, ஓகேவா? இதில் நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 9 மேட்ச்சு, ஜெயிக்கிறதுக்கு வந்து 1 பாயிண்ட், தோக்குறதுக்கு வந்து 0 பாயிண்ட். அதே இது டிரா பண்ணினா வந்து உனக்கு வந்து 0.5 மார்க் வந்து கொடுப்பாங்க, அதாவது 0.5 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து 9 மேட்சுக்கு வந்து ஒரு 6 மேட்ச் நீ ஜெயிக்கிற, 5 மேட்ச் ஜெயிக்கிற, சரியா? 3 மேட்ச் வந்து டிரா பண்ற, 1 மேட்ச் வந்து டை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்து உனக்கு எத்தனை பாயிண்ட் கிடைக்கணும்னா வந்து ஜெயிச்சதுக்கு வந்து 1 பாயிண்ட், 5 பாயிண்ட் கிடைச்சிடும். தோத்ததுக்கு வந்து பாயிண்ட் கிடையாது. 3 மேட்ச் டிரா பண்ணிருக்கியா, 3 × 0.5னா 1.5 பாயிண்ட். கிட்டத்தட்ட வந்து மொத்தம் வந்து உனக்கு வந்து 6.5 பாயிண்ட். அதாவது மொத்தம் 9 அவுட் ஆஃப் 9ல வந்து நீ வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து எடுத்திருப்பேன்னு கேட்டிங்கன்னா 6.5 பாயிண்ட் வந்து எடுத்திருப்ப. அதுக்கடுத்து வந்து என்ன விஷயம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒவ்வொரு போனஸ் வந்து கொடுப்பாங்க, சரியா? போனஸோட பாயிண்ட் மறந்து போச்சு. அதாவது 4.5 பாயிண்ட் முடியும் எடுத்திருந்தேன்னா, இப்போ 4.5 எடுத்திருக்கியா, 6.5க்கு பதில் 4.5 எடுத்திருந்தேன்னா உனக்கு வந்து போனஸே கிடையாது. அதே இது 5 எடுத்திருந்தேன்னா 20 பாயிண்ட் வந்து போனஸ் தருவாங்க. 5.5 எடுத்திருந்தேன்னா 40 பாயிண்ட் வந்து போனஸ் தருவாங்க. 6 எடுத்திருந்தேன்னா அப்படியே 20 கூடும். நீ வந்து எவ்வளோ எடுத்திருக்க?
6.5 எடுத்திருக்கியா, மொத்தம் வந்து உனக்கு வந்து 80 பாயிண்ட் வந்து போனஸ் தருவாங்க. ஆல்ரெடி 2400 ரேட்டிங் மட்டும் உன்கிட்ட இருக்கு. இப்போ வந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து நீ வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்க. மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்க? 2480 பாயிண்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் எடுத்திருக்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை என்ன கிரிட்டேரியான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 9 மேட்ச் விளாட்றியா, இந்த 9 மேட்ச்ல நீ எத்தனை மேட்ச் தோக்குற ஜெயிக்கிறதுலாம் கணக்கு இல்லை. ஆனால் வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும் 2450 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கணும். திருப்பி சொல்றேன், 2450 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கணும். அவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து உனக்கு வந்து ஒரு நாம் வந்து கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல எடுத்துட்டேன்னா ஒரு நாம், அதுக்கடுத்து அடுத்த ஒரு டோர்னமெண்ட்ல எடுக்கணும். மொத்தம் வந்து ஒரு 3 நாம் எடுக்கணும். சரியா? இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து வரணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த FIDE போடுற ரேட்டிங்ல 2400 பாயிண்ட் வந்து எடுக்கணும். அதே இது ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் ஒவ்வொரு நாம் வந்து எடுக்கணும். இந்த நாம் எடுக்கணும்னா 2450 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும். அதே இது கிராண்ட் மாஸ்டர்னா அதே தான். நீங்க வந்து உன்னோட ரேட்டிங் வந்து அங்க 2400 சொன்னீங்கன்னா இங்க வந்து 2500 இருக்கணும். அதாவது இந்த இதுலயும் 3 நாம் வச்சிருக்கு. சரியா? அதுலயும் 9 நிமிஷம் வந்து விளையாடுவ. இதுலயும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுலயும் அந்த கிரிட்டேரியா வந்து நீ வந்து அடையணும். சரியா? இப்படிதான் வந்து இந்த செஸ் வந்து வேலை செய்யும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்தியால அவரோட பேர் பார்த்துக்கோங்க, டெல்லியை சேர்ந்த ஆரித் கபில் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களோட வயசு வந்து மொத்தமே 10 வருஷம் 7 மாசம் அப்படின்றதான் வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர்ல நாம் வந்து வாங்குறாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் நாம் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர்ல நாம் வாங்குறதுல யங்கஸ்டா வந்து இவங்க தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி மொத்தம் வந்து நாம்னா என்ன சொல்றேன், 9 மேட்ச் விளையாடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ல முக்கியமா என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, அண்டர்-20 சாம்பியன்ஷிப் ஒருத்தவர் இருப்பார். அவரோட பேர் என்னன்னா நோஜர்பக் அப்படின்னு ஒருத்தவர், கசகஸ்தானை சேர்ந்தவர். அவரை வந்து இவர் வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஓகேவா? அதே இது மெஸ்ஸி ஆஃப் செஸ்ன்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓரோ அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கள வந்து இவர் வந்து டை வந்து பண்ணியிருப்பாரு. அது டிரா வந்து பண்ணியிருப்பாரு. இது வந்து முக்கியமான சாதனைகள் இந்த டோர்னமெண்ட்ல. வேற என்ன இதை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவர் 2025 அண்டர்-11 நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதை நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த FIDE வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, முக்கியமா இந்த 2015க்கு அப்புறம் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டிங் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரேட்டிங்ல இவங்க வந்து செகண்ட் இடத்துல இருந்து இருக்காங்க. இப்படி பார்த்துக்கோங்க, டெல்லியை சேர்ந்த ஆரித் கபில் அப்படின்றது தான் அவங்களோட பேர். ஓகே, கேக்குதான்னு தெரியலையே. ஹலோ. ஓகே ஓகே அதுக்கடுத்த விஷயம் வந்து எந்த நியூஸ்? ஆர்டிமிஸ் 2 தானே, அதுதானே? ஓகே, ஆர்டிமிஸ் 2 இந்த இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். சரியா? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலவில் வந்து காலடி வந்து யார் வந்து எடுத்து வச்சுப்பானா, நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒருத்தவங்க 1969 ஜூலை 20 வந்து அப்போலோ 11 அப்படின்ற ஒரு மிஷின் வழியாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூணில் வந்து லேண்ட் ஆகிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 1969 1972 முடியும் கண்டினியூஸாக வந்து மனிதர்கள் வந்து மூணுக்கு வந்து போகிறதும் வர்றதுமா இருந்துச்சு. கடைசியாக வந்து யார் வந்து மூணுக்கு வந்து போயிருப்பாங்கன்னா, அதாவது எந்த மிஷின் வந்து மூணுக்கு வந்து போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போலோ 1972 தானே, அப்போலோ 17 அப்போலோ 17 அப்படின்ற ஒரு மிஷின் வந்து போயிருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். வேற என்ன இதில் படிச்சிருப்போம்னு கேட்டிங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட வந்து 2022 ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி நாசா என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து மூணுக்கு வந்து மனிதர்களை அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின் தான் வந்து ஆர்டிமஸ் 2 அப்படின்ற ஒரு மிஷின். ஆர்டிமஸ் அப்படின்ற ஒரு மிஷின் இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன், அதாவது ஆர்டிமஸ் 1 அப்படின்ற ஒரு எடிஷன் வந்து எப்போ வந்து விட்டுருப்பாங்க கேட்டால் 2022 வந்து விட்டுருப்பாங்க. இதில் படித்தோம். ஆனால் வந்து அதில் வந்து மனிதர்கள் வந்து போயிருக்க மாட்டாங்க. லைக் வந்து மனிதர்களுக்கு பதிலாக வந்து ஒரு பொம்மை, இல்லைன்னா வந்து மனிதர்கள் மாதிரி இருக்க ஒரு சென்சார், இதை வச்சு தான் வந்து அனுப்பியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து 2026 இந்த மாதிரி ஆர்டிமஸ் 2 அப்படின்ற ஒரு மிஷின் வந்து அனுப்புவோம். கரெக்டாக வந்து பிப்ரவரி மாதம் வந்து அனுப்புவோம். அதில் உண்மையான மனிதர்களை வச்சு வந்து அனுப்புவோம் அப்படின்றலாம் சொல்லியிருப்பான். ஆனால் வந்து பிப்ரவரி மாதம் வந்து இதில் வந்து அனுப்புறதுக்காக வந்து செக்லாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன நடந்திருக்குன்னா வந்து அதோட ஃபியூயல் டேங்க்னு நினைக்கிறேன். ஃபியூயல் டேங்க் தானே, என்ன பார்த்தோம்? ஃபியூயல் டேங்க் தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் குறைபாடால் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து ஃபியூயல் வந்து லீக் ஆயிருக்கும். அதனால் வந்து அந்த மிஷின் ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மாதம் போக வேண்டியது, அதை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு வந்து தள்ளி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஏப்ரல் மாதம் வந்து என்ன படிச்சிருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 2 3 வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஆர்டிமஸ் 2 அப்படின்னு ஒரு மிஷின் வந்து விண்ணுக்கு வந்து ஏவிட்டாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து போக போகுதுன்னா 4,06,000 கிலோமீட்டர் வந்து போகுது. எர்த்துலேருந்து 4,06,000 இவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து பூமியில் அதாவது மூணில் வந்து லேண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக லேண்ட் ஆகாது. மூணுலேருந்து கிட்டத்தட்ட வந்து 7000 சொச்சம் கிலோமீட்டர் வந்து முன்னாடியே வந்து இது வந்து நின்றோம். இது என்ன பண்ணணும் வந்து ஒன்ஸ் வந்து மூணை வந்து சுற்றி வரும், சுற்றி வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுக்கும், வீடியோஸு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி வந்து பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். மொத்தம் வந்து எத்தனை நாள் வந்து இந்த மிஷின் வந்து இருக்கும்னு கேட்டிங்கன்னா 10 நாள் இருக்கும். யார் யார் வந்து இதுக்கு வந்து போகிறான்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 பேர். ஒன்று வந்து யார் யார் வைஸ்மேன் ஒருத்தவங்க, ரீட் வைஸ்மேன் ஒருத்தவங்க, விக்டர் ஒருத்தவங்க, கிறிஸ்டினா ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து கனடாவை சேர்ந்த ஹான்சன் தானே, ஹான்சன் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா, இந்த மாதிரி வந்து 3க்கும் இது வரைக்கும் போனது எல்லாருமே அமெரிக்காக்காரங்க தான் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நான் அமெரிக்கன், அவர் தான் வந்து இந்த ஹான்சன். சரியா, இந்த 4 பேர் வந்து போகிறாங்க அப்படின்றது படிச்சிருப்போம், அதாவது போயிட்டாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். இப்போ என்ன நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா 10 நாள் தானே சொன்ன மிஷினு, ஏப்ரல் 1 வந்து போயிருப்பாங்க. இப்போ ஏப்ரல் 11 அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸு. ஓகே தானே, வேறு எதுவும் அதில் இருக்காது. அது ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துக்கோங்களேன். இந்த கிறிஸ்டினா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3க்கு ட்ராவல் பண்ணுற ஒரு உமன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹான்சன் வந்து ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்டருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதையும் நான் வச்சுக்கோங்க. எப்படி வந்து ஆர்டிமஸ் 2 வந்து 2026 அதே மாதிரி வந்து ஆர்டிமஸ் 4 வந்து 2028 வந்து விடுவாங்க. அதில் வந்து இப்போ வந்து லேண்ட் ஆகலையா, மூணில் வந்து லேண்ட் ஆகலையா, 2028 உண்மையிலேயே வந்து மனிதர்களை வந்து நாங்கள் வந்து மூணில் வந்து லேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஓகே, சைனாவும் வந்து சொல்லியிருக்காங்க. சைனாவும் நாங்கள் வந்து 2030 வந்து மூணில் வந்து மனிதர்களை வந்து லேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆர்டிமஸ் 2லையும் வந்து அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆர்டிமஸ் 4லையும். சரியா, ஓகே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பேர்டன் ரைட்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிற, அதாவது ஏதாவது ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து உனக்கு வந்து ஒரு ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க, இந்த பொருளை வந்து நீ தான்ப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து பேர்டன் ரைட்ஸ். நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு வந்து பேர்டன் ரைட்ஸ் வந்து வாங்கிட்டேன்னா, அதாவது நீ தான் கண்டுபிடிச்ச அப்படின்ற ஒரு உரிமையை வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வேற யாராச்சும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவன்கிட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். பர்மிஷன் இல்லாமல் அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2026 ஃபினான்ஷியல் இயர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்போ வந்து ஒரு கணக்கு மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர்டன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கணக்குல இருந்து எடுத்திருப்பாங்க. எவ்வளோ பொருட்கள் வந்து இந்த பேர்டன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 1,43,729 பேர்டன் ரைட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து 1,10,000 தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 30% வந்து இப்போ வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்தியா வந்து வேர்ல்டில் வந்து 6th லார்ஜஸ்ட்டாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருப்பாங்க, செகண்ட் யூஎஸ், 3வது வந்து ஜப்பான். சரியா, இந்த கண்ட்ரீஸில் தான் வந்து அதிகமாக வந்து பேர்டன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கும். இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 100 பேர்டன் ரைட்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா அதில் 69 பேர்டன் ரைட்ஸு தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் மட்டும் வாங்குறாங்க. மகாராஷ்டிரா தானே, மகாராஷ்டிராலேருந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேறு எதுவும் இதில் இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரேடுன்னா தெரியுங்களா, நம்ம ஊர்லேருந்து ஒரு பொருளை வந்து அனுப்புறது, அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து ஒரு பொருளை வந்து வாங்குறது, இந்த மாதிரி வர்த்தகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதை தான் வந்து ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2026 ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, எந்த கண்ட்ரியில் வந்து அதிகம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். சரியா, என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 நம்ம வந்து அதிகமாக வந்து யாருக்கு வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா சைனாவுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சரியா, கிட்டத்தட்ட வந்து 151 பில்லியன் வந்து பண்ணியிருப்போம். ட்ரேட்னா புரியுதா, இங்கேருந்து பொருள் வந்து போகிறது, அதாவது எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம்னா 19 பில்லியன் வந்து பண்ணியிருப்போம். இம்போர்ட் அங்கேருந்து எவ்வளோ வந்து வாங்கியிருப்போம் கேட்டிங்கன்னா 131 பில்லியன் வந்து வாங்கியிருப்போம். 131 + 19 20ன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 151 பில்லியன் வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த வருஷம் எப்படி வந்து சைனா வந்து டாப்லோ 2014 திருப்பி சொல்கிறேன், 2014 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2018 ஃபினான்ஷியல் இயர் முடியும் யார் டாப்ல இருந்திருப்பாங்கன்னா சைனா தான் டாப்ல இருந்திருப்பாங்க. 19-20 ஃபினான்ஷியல் இயர்ல யூஎஸ் வந்து டாப்ல இருந்திருப்பாங்க. திருப்பியும் 21 வந்து சைனா வந்து டாப்ல வந்திருப்பாங்க.
22லேருந்து 22, 23, 24, 25 4 வருஷம் திருப்பி யூஎஸ் தான் டாப்ல வந்திருப்பாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து சைனா வந்து டாப்புக்கு வந்து வராங்க அப்படின்றது தான் விஷயம். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவன் இம்போர்ட் பண்றது வந்து 131 பில்லியனு, எக்ஸ்போர்ட் பண்றது வந்து 19 பில்லியனு. அப்போ எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு, அதாவது எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, ட்ரேட் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 112 பில்லியன் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து யார் இருப்பானா வந்து யூஎஸ் வந்து இருப்பாங்க. யூஎஸ்ல வந்து எவ்வளவு வந்து இம்போர்ட் வந்து பண்றோம்னா 52 பில்லியன் வந்து பண்றோம். எக்ஸ்போர்ட் வந்து 87 பில்லியன் பண்றோம். சரியா? இல்ல எக்ஸ்போர்ட் தான் வந்து அதிகமா இருக்கு. அப்போ வந்து இங்க வந்து பற்றாக்குறை இல்ல, இங்க வந்து சர்ப்ளஸ். சரியா? எவ்வளவு வந்து சர்ப்ளஸ் வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா 34 பில்லியன் வந்து இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. சைனால வந்து எவ்வளவு ட்ரேட் பண்றோம்னா 181 பில்லியன் வந்து பண்றோம். யூஎஸ்ல வந்து இம்போர்ட் வந்து 53, எக்ஸ்போர்ட் வந்து 87னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஆச்சு, 53னா வந்து 90, 140 பில்லியன் கிட்ட வந்து பண்றோம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க ட்ரேடு. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து லோன் தராங்க. யாருக்கு வந்து லோன் தராங்கன்னா ராஜஸ்தான் தான் தராங்க. கிட்டத்தட்ட வந்து 2000 கோடி வந்து தராங்க. 225 மில்லியன் டாலர் தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க்ல மொத்தம் வந்து 5 நாம இருக்குமா, 5, 6 இது வேற குழப்பிக்கிட்டே இருக்கும். 5 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? 5 ஆம் வந்து இருக்கும். அதுல வந்து எந்த ஆம் வந்து லோன் வந்து தராங்க கேட்டீங்கன்னா வந்து ஐபிஆர்டி தான் வந்து லோன் வந்து தராங்க. ஓகேவா? ஐபிஆர்டினா புரியுதா? இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து லோன் வந்து தராங்க. 2000 கோடி தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல எதுக்காக தராங்க கேட்டீங்கன்னா, அங்க வந்து இந்த மாதிரி ஹைவே ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் போடணும் அப்படின்றதுக்காக 2000 கோடி வந்து தராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர்னா, லோன் வந்து வாங்கிட்டேன்னா கண்டிப்பா வந்து நீ வந்து ரீபே வந்து பண்ணணும். ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தவணையா வந்து நீ வந்து ரீபே பண்ணுவியா? அது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீபே பண்றப்ப கொஞ்சம் லோவா வந்து கொடுத்தா வந்து போதும். அடுத்து போக போக வந்து நீ வந்து அதிகமா வந்து பணம் வந்து கொடுத்தா வந்து பணம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இந்த ரீபேமெண்ட் பண்றது இனிஷியலா பண்றப்போ வந்து லோவா வந்து கட்டுற மாதிரி, அடுத்து வந்து போக போக வந்து அதை கூட்டுற மாதிரி, அதுதான் வந்து ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு லோனு ஸ்டெப் அப் லோன் ஸ்ட்ரக்சர் வழியா வந்து வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. திருப்பி கட்டுற டைம் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா மெச்சூரிட்டி வந்து 35 வருஷம். இல்லைன்னா வந்து அதை தாண்டி 5 வருஷம் ஸ்பீடு வந்து வாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? ஒரு ரிப்போர்ட் இல்ல. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் எம்ஓஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். சரியா? அதாவது இஸ்ரோவோட நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். இவங்க 2 பேரும் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக எம்ஓஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மின்னல் அடிக்குது பார்த்தீங்களா? இடி, மின்னல், இதுல இருந்து வர டெத்து நிறைய வந்து டெத் ஆகுது. அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படிதான் டெத்தை குறைக்க போறாங்க கேட்டீங்கன்னா வந்து அவன் வந்து லைக் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மின்னல் வந்து வந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்த வந்து தாக்கும், இந்த ஹாட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முக்கியமான இடங்கள் இந்த இடத்த தான் தாக்கும் அப்படின்றத வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு மின்னல் அடிக்க போகுதுன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து நிக்காதீங்க, நிக்காட்டியே மோஸ்ட்லி வந்து இறக்க மாட்டாங்களே. அதுக்காக தான் வந்து 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜம்ப் டேக் ஆஃப். சரியா? டேக் ஆஃப்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு ஏர்கிராஃப்டே வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா என்ன தேவைப்படும் பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா உடனடியாலாம் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரன்வே மாதிரி இருக்கும். சரியா? அந்த ரன்வேல வந்து அந்த ஏர்போர்ட் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து ரன் ஆகும். ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பீடு கிடைச்ச பிறகு வந்து அவங்க வந்து டேக் ஆஃப் வந்து பண்ணுவாங்க. இது நார்மலா ட்ரெடிஷனலா நடக்குது. அது என்னடா ஜேடிஓ, அதாவது ஜம்ப் டேக் ஆஃப்னு கேட்டீங்கன்னா நார்மல் டேக் ஆஃப் வந்து ஓகே, நம்ம ஊருக்குலாம் ஓகே. ஆனா வந்து இந்த மவுண்டன் இந்த மலை பிரதேசம், வேற என்ன இருக்கு, இந்த டிசாஸ்டர் ஏரியா, இதுல எல்லாம் வந்து உனக்கு வந்து அவ்வளவா லாங் ரன்வே வந்து கிடைக்காது. சரியா? அந்த மாதிரி இடத்துல திடீர்னு டேக் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த ஜம்போ, அதுதானே இது என்ன, ஜம்ப் டேக் ஆஃப் அப்படின்ற ஒரு டேக் ஆஃப். சரியா? என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து இன்ஜின் மட்டும் தான் இருக்கும். இந்த ஜம்ப் டேக் ஆஃப்ல யூஸ் பண்ற ஏர்கிராஃப்ட்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்ஜின் கூட சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வந்து இருக்கும். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து ஹை த்ரஸ்ட்டை வந்து கொடுக்கும். த்ரஸ்ட்னா புரியுதா? பவர் வந்து கொடுக்கும். நீ நார்மலா வந்து நார்மல் ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப தூரம் வந்தா மட்டும்தான் ஓட்டிட்டு வந்தா மட்டும்தான் வந்து அந்த பவர் வந்து கிடைக்கும். இல்ல ஜம்ப் டேக் ஆஃப்ல வந்து அப்படிலாம் கிடையாது. சரியா?
ஆல்ரெடி வந்து இன்ஜின் இருக்கு, எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு. அதனால வந்து உனக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ரன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு வந்து உனக்கு வந்து டேக் ஆஃப் வந்து ஆயிரும். சரியா? அதுதான் வந்து ஜம்ப் டேக் ஆஃப். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜம்ப் டேக் ஆஃப் அப்படி இது இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும், அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் சாரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அவங்களும், வேற யாரு, கேசி ஏவியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் இதில் இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, உங்களுக்கு நல்லா தெரியும் 1917 என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பிரிட்டிஷ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, இந்தியன் ஃபார்மர்ஸை வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஃபுட்டு எப்படி சொல்கிறது, ஃபுட் கிராப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விளைவிக்க வேணாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இண்டிகோ கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இப்போ வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து போடுறீங்கன்னா அந்த சாயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இண்டிகோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நார்மல் கிராப்ஸை அதாவது அரிசி கோதுமை இதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து இண்டிகோ கிராப்ஸை வந்து விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபோர்ஸ் வந்து பண்ண வைப்பாங்க. ஓகேவா? இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம காந்திஜி அவர் வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அகிம்சை போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. சத்தியாகிரக போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. எங்க பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, சம்பரன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரியா? கரெக்டா சொல்லணும். பீகார்ல சாம்பரன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அங்க வச்சு பண்ணியிருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 108 வருஷம் ஆச்சு. அதுக்காக வந்து கரெக்டா வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 10. சரியா? அதோட 108வது அனிவர்சரி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 1919 பஞ்சாப்ல அம்ரிஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு 100 பேர் வந்து கூடியிருப்பாங்க. சரியா? நம்ம இந்தியர்கள் தான் கூடியிருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவரோட பேர் என்னன்னா ரெஜினால்டு அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சுட்டே கொண்டிருப்பார் 100 பேத்தையும். சரியா? அதனால என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த டேட் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 13. அதோட 107வது அனிவர்சரி இது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 14. இது என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டீங்கன்னா, 1944 பாம்பேல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். சரியா? அதனால என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, நம்ம தீயணைப்பு துறை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உயிரையே கொடுத்து வந்து அதை வந்து லைக் வந்து அங்க இருக்கவங்கள வந்து காப்பாத்திருப்பாங்க. அங்க வந்து அதுல வந்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு டே தான் வந்து இந்த நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே. எப்பன்னு பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 14. இதுக்குன்னு ஒரு வீக் இருக்கு. ஏப்ரல் 14லேருந்து 20 முடியும் ஃபயர் சர்வீஸ் வீக்கை வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. எந்த தீமுக்கில் வந்து பண்ணுறாங்கன்னா, டுகெதர் ஃபார் ஃபயர் ப்ரிவென்ஷன் அப்படின்ற ஒரு தீம் கீழே. அதுக்கப்புறம் வந்து பூட்டான்ல வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. எத்தனை மெகாவாட்டுக்கு வந்து பண்றாங்கன்னா, 1200 மெகாவாட்டுக்கு வந்து பண்றாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, புனா சென்சு 1. புனா சான்சு ஐயா ஒன்னா, புனா சான்சு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து போடுறாங்க. குளோபல் பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. யாரை போடுறாங்கன்னா வந்து ஸ்பெயினஸ் வந்து கார்லஸ் அல்க்ராஸ் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து இந்த டென் வாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து போடுறாங்க. போச்சு ரெக்கார்டிங் ஆகுது.